Welcome students. Welcome to All India Civil Service Coaching Center, the YouTube channel which provides superb coaching for UPSC, TNPSC, and they've now also initiated for TNSURB, the next series for the SI exams. So thank you so much for joining me today. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we are continuing with the most important series. So 5-month strategy for UPSC May 28th நம்ம ஒரு start off பண்ணோம். Then we also saw what are the most expected questions for 2023 prelims நான் எழுத போறேன் or I'm preparing. So how do I know that what is expected in polity, Indian polity ன்னு சொல்லிட்டு ஒரு class நம்ம பார்த்தோம். In follow up to that, இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் பாலிட்டி படிக்கிற எல்லாருக்குமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இந்த வருஷம் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன வந்தது, தட் இஸ் 2022. தட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ டைரக்ட் இம்பேக்ட் ஆன் யோர் ப்ரிலிம்ஸ் அண்ட் யோர் யூபிஎஸ்சி மெயின்ஸ். கண்டிப்பா எஸ்ஏஸ் எழுதும்பொழுதும் சரி, ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்பொழுதும் சரி, நம்ம 2 months ஸ்ட்ராட்டஜியில தான் நம்ம இன்னும் இருக்கோம். ஜான் அண்ட் ஃபெப்ல யூ வில் ஆல்சோ பி டூயிங் ஆன்சர் ரைட்டிங் அக்கார்டிங் டு த ஸ்ட்ராட்டஜி தட் ஐ ஹவ் பிளான்ட் அண்ட் கிவன் யூ. ஸோ நீங்கள் டோட்டலி ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் ஆகிற ஸ்டேஜ் இன்னும் இல்லை. வி ஆர் இன் phase 1. மார்ச்ல தான் நம்ம phase 2 போகிறோம். ஸோ இஃப் யூ ஒண்டரிங் என்னது இது phase 1 phase 2லாம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இஃப் யூ ஆர் ஒண்டரிங் அப்படின்னா, யூ கோ டு த டிஸ்கிரிப்ஷன், யூல் ஃபைண்ட் த லிங்க் ஃபார் மை ப்ரீவியஸ் வீடியோ 5-month strategy for 2023 prelims. You can figure out which stage that you are in. Unless if you're already doing it fine, do not disturb your schedule. நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில அப்படியே போயிட்டு இருங்க. So it's just for people who do not have an idea on how to start, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். So important judgments of 2022, landmark judgments of Supreme Court. In fact நிறைய வந்திருக்கு இந்த வருஷம். So let's take a look and how it's going to impact your prelims அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So let me share my screen with you. It's a tough PowerPoint எனக்கு போடுறதுக்கு. It took a lot of time, but I'm really happy to share this with you all today. Landmark judgment of 2022. Here we go. Number 1. இதுதான் இந்த நியூ இயர் கவுண்ட் டவுன்லாம் போடுவாங்க தெரியுமா? இந்த ஆண்டின் சிறந்த 10 திரைப்படங்கள் 10ஆம் இடத்தில் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இது கிடையாது. டைரக்ட் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி. கேசவானந்த பாரதி கேஸ் அளவுக்கு இப்போ நீங்க சொல்ல போற கேஸ் எல்லாம் அழுத்தம் திருத்தமா இருக்க போதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, மினர்வா மில்ஸ் கேஸ் மாதிரி, வாத்வா கேஸ் மாதிரின்னா, யூ நெவர் நோ, யூ ரியலி நெவர் நோ. டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் ஃபாஸ்ட். ஸோ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, கண்டிப்பா இருக்கு. 1-2 பார்ப்போம். இப்போ நீங்க முதல்ல பாக்குறது நீல் ஒரிலியோ அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது பிகினிங் ஆஃப் த இயர்ல வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசிக் ஜட்ஜ்மெண்ட் என்ன இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னா, 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசிஸ் இன் நீட் ஆல் இண்டியா கோட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நீட் போன்ற இந்த மெடிக்கல் எக்ஸாம்ல ஓபிசி ரிசர்வேஷன் சென்ட்ரல் ஆல் இண்டியா கோட்டால இல்லாம இருந்தது. ஸ்டேட் கோட்டால அவங்கவுங்க ஸ்டேட் என்ன ரிசர்வேஷன் பேட்டர்ன், இன்டர்னல் ரிசர்வேஷன் பேட்டர்ன் படி அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. பட் அகில இந்திய கவுன்சிலிங் நடக்குது இல்லையா, அந்த கவுன்சிலிங்ல 27% ஓபிசி ரிசர்வேஷன் இல்லை. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இது. வாட் தே ஆர் சேயிங், அது லைன் மட்டும் நம்ம படிக்கலாம். மெரிட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேரோ டெஃபினிஷன். ரொம்ப நீங்க சுருக்கி பாக்குறீங்க. அதனால ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மெரிட்டையும் சேர்ந்து தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில 27% மற்ற பிற்படுத்தப்பட்டோருக்கு நீங்க வழங்கணும் அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இது. திஸ் டெஃபினெட்லி. இப்போ நீங்க இதுல எப்படி எனக்கு கேள்விகள் ப்ரிலிம்ஸ்ல வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரிசர்வேஷன் ரிலேட்டடா வரலாம். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடா இந்த டாபிக்ல நீங்க பழைய கேஸ் லாஸ் என்ன, இந்திரா சஹானி ஜட்ஜ்மெண்ட் என்ன, அந்த ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸை நீங்க இப்போ நீங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. யூ ஆட் திஸ் டு தட். ஸோ இதுல இருந்து ஆஃப் ஷூட் கொஸ்டின்ஸ் நமக்கு ஸ்டாட்டிக் போர்ஷன் என்னென்ன ஆர்டிகல்ஸ், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டினா கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் எங்கெங்க கொடுத்துருக்காங்க, ஒரு ரிவைஸ், ஒரு ரீகேப். நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நம்மளே அந்த கிளாஸஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ரீகேப் பண்ணிக்கோங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டூ. ரெண்டாவது என்ன ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமா, நான் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல போயிட்டு இருக்கேன். ஸோ பிகினிங் ஆஃப் 2022ல இருந்து வி ஆர் கவரிங். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அருணாச்சல கவுண்டர் versus பொன்னுசாமி and others 20th Jan வந்தது.
இதுல என்ன ஜட்ஜ்மெண்ட்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். சொத்து ரிலேட்டடா ஜட்ஜ்மெண்ட். ஆக்சுவலா நமக்கு வந்து இதுல முக்கியமான சட்டம் பார்த்தீங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956ல வந்து ஒரு சட்டம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஒரு ஆண் இறந்துட்டாரு, ஒரு ஹிந்து ஆண் இறந்துட்டார் அப்படின்னா, அவருடைய சுயமா சம்பாதித்த சொத்துக்கள், தாத்தா சொத்துனா அது வேற லாஜிக், ஓகேவா? நீங்க இன்ஹெரிட் பண்றதுங்கிறது வேற லாஜிக். நீங்களா உங்க உழைப்பு போட்டு சம்பாதிச்சிருப்பீங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம் போட்டு ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, அதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுல ஒரு பெண், அந்த இறந்த ஆணுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுமே ஷீல் பி எலிஜிபிள் டு இன்ஹெரிட் சச் அ செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஈக்குவல் ஷேர்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இது ஆக்சுவலி. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி போன்ற கேள்விகள் வரும்பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி நீங்க எழுதணும். இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் போறீங்க, பிப்ரவரியிலே எழுதிடுவீங்க நீங்க எல்லாருமே, ஃபெப் அண்ட் மார்ச்ல எழுத போறீங்க. அப்போ சோஷியல் இஷ்யூஸ்ல பெண்களின் சமத்துவம் பத்தி ஒரு கேள்வி வரும்பொழுது எப்படி வந்து நம்ம நாட்டுல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கோங்கிறதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க கோட் பண்ணலாம், கண்டிப்பா கோட் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ்ல இது எப்படிங்க வரும், மெயின்ஸ் எல்லாம் இருக்கட்டும்ங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்சஷன் ஆக்ட், இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேட்டடா நீங்க பாயிண்ட்ஸை ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். தட் இஸ் த ஸ்மார்டஸ்ட் திங் டு டூ. டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் திங், யாருமே வந்து உங்களுக்கு அடிச்சான் காப்பி மாதிரி கொஸ்டின் பேப்பரையோ கண்டென்ட்டையோ எடுத்து கொடுக்கவே முடியாது. வி ஆர் ஆல் கெஸ்ஸிங், பட் கால்குலேட்டட் கெஸ்ஸிங், ஸ்மார்ட் கெஸ்ஸிங், தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஜிக்கல் கெஸ்ஸிங். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஏன் எடுத்து ஒரு வீடியோவா உங்களுக்கு போடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுல வாய்ப்பு இருக்கு வருவதற்கு ஒரு சில கேள்விகள். என்னுடைய கணிப்பு வந்து டெஃபினெட்லி இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த காணொலியில இருந்து அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் வருங்கிறது என்னுடைய கணிப்பு. அந்த அளவுக்கு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டா ஹிந்து சக்சஷன் ஆக்ட்னா என்ன, வாட் இஸ் த பொசிஷன் பிஃபோர் அருணாச்சல கவுண்டர் வர்சஸ் பொன்னுசாமி அண்ட் அதர்ஸ் கேஸுக்கு முன்னாடி என்ன கேஸ் இருந்திருக்கு, பேசிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இதுல கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இது ரிலேட்டடா ஏதாவது சட்டம் இருக்கா. ஸோ பெண்கள் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ல இதெல்லாம் நீங்க ஜாட் டவுன் பண்ணிக்கணும். ஓகே, தட் வில் பி த ஸ்மார்ட் திங் டு டூ. தேர்ட் ஜட்ஜ்மெண்ட், இந்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டல் பிரியா ஏ ப்ரொப்ரைட்டர்ஷிப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதுதான் வழக்கு. ரொம்ப டம்மியா இருக்கும் கேஸ் நேம்லாம் பாத்தீங்கன்னா, பட் என்ன விஷயம் பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு நல்ல பெண்களினுடைய வேலை வாய்ப்புக்கான சாதகமான சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டினுடைய கடமை அப்படிங்கிறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்டேஜ்ல, இந்த ஆர்கெஸ்ட்ராஸ்ல, ஸ்டேஜ்ல, பார்ஸ்ல எல்லாம் அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் நின்று டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அதுல ஒரு ஜெண்டர் கேப், இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவு பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைசன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ ஒரு பாருக்கு நீங்க லைசன்ஸ் வேணும்னா அந்த லைசன்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த லைசன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ்ல கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் நுணுக்கமா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜெண்டர் கேப், இவ்வளவு பேர் தான் ஆடலான்ட்டுன்னு. அதுக்குதான் சொல்றாங்க, இப்ப நீங்க ஜெண்டர் கேப் போடுறதுல அந்த இடத்துல உங்களால சும்மா இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே அரசாங்கம் வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ண முடியாது, கொடுக்கவும் முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஏன் இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்? அகைன் இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட் தான். இதை நான் எப்படி பார்க்கணும், இதுல இருந்து நான் வந்து ஜட்மெண்ட் புரிஞ்சுக்கிறத தாண்டி யூபிஎஸ்சிக்கோ டிஎன்பிஎஸ்சிக்கோ எனக்கு நீங்க சொல்றது இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்களின் சமத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜட்மெண்ட்டையோ முடிவுகளையோ நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது. ஒரு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி, ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு, கான்ஸ்டிடியூஷனல்ல புது சட்டம் வந்தா அதை எழுதலாம், புது திட்டங்கள் வந்தா நீங்க எழுதலாம், இல்ல புது தீர்ப்புகள் வரும்பொழுது அதையும் நம்ம கோட் பண்றோம். இதெல்லாம் நமக்கு ஒரு அப்டேஷன் தான். இது நீங்க ஒரு 4-5 வருஷம் கோட் பண்ணலாம், இதுக்கு மேல ஒரு ஜட்மெண்ட் வரலன்னா கண்டிப்பா நீங்க இதை கோட் பண்ணலாம். ஸோ ஜஸ்டிஸ் KM ஜோசப் அண்ட் ஜஸ்டிஸ் ரவீந்திர பட் இந்த அப்சர்வேஷன்ஸ் சொன்னாங்க. தீர்ப்பு வந்து இதுதான், டோன்ட் ஃப்ரஸ்ட்ரேட் அண்ட் ஸ்ட்ராங்கிள் தியர் சாய்ஸ். சாய்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டே கம்மியா இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஒரு தடை விதிக்கக்கூடிய ஒரு வறுத்து எடுக்கக்கூடிய தடங்களை ஏன் கிரியேட் பண்றீங்க? அப்பனா ஒரு பார்ல ஒரு 100 பேர் ஆடலாம், இப்போ நீங்க 50 பேர் தான் ஆடணும்ட்டீங்க, அந்த 50 பேர் எங்க தெருவில் தான் போய் நிற்பாங்க, இல்லை வேற இடத்துக்கு போகணும் இல்லையா? ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்கான என்வாயன்மெண்ட்னு சொல்லி
கிரியேட் பண்ணணுங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். இட்ஸ் a வெஸ்ட் பெங்கால் கேஸ். இதுல கல்கட்டா ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் ஏப்ரல் மாசம் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் கோர்ட் ஆர்டிகல் 72 ஆர்டிகல் 161 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரங்கள். இப்போ நீங்க லாஸ்ட் நம்மளோட வீடியோ, என்னோட வீடியோல போன வாரம் நம்ம ரிலீஸ் பண்ணதுல 25 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பாலிட்டி கொஸ்டின்ஸ்ல இந்த ஸ்பெசிபிக் ஆர்டிகல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஐ ஆட் தட் டு த டிஸ்கிரிப்ஷன் டுடே ஆல்சோ. நீங்க டிஸ்கிரிப்ஷன் இந்த ரெண்டு வீடியோக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்க செக் இட் அவுட். ஆர்டிகல் 72 ஆர்டிகல் 161 வந்து முறையே ஜனாதிபதி அவர்கள் மற்றும் ஆளுநர் அவர்களுடைய அதிகாரங்கள், பிரத்யேக அதிகாரங்கள் பத்தி வந்திருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரேப் கேசஸ் ட்ரையல் கோர்ட்ஸ், ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ட்ரையல் கோர்ட்ஸ் வந்து தண்டனை குறைப்பு, இந்த sentence of imprisonment of life, okay, without the possibility of remission. நீங்க வந்து இந்த மாதிரியான தீர்ப்புகளை ரொம்ப அரிதான வழக்குகள், இந்த ரேப் கேசஸ் போன்ற வழக்குகள்ல நீங்க வழங்கலாம். மற்றபடி மற்ற கேஸ்லயுமே, இப்போ ஒரு மர்டர் நடந்திருக்கலாம், ஒரு கொள்ளை நடந்திருக்கலாம், அந்த மாதிரி நேரத்துல நீங்க இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் வித்தவுட் ரெமிஷன் நீங்க வந்து சொல்ல, ரெமிஷன் வந்து ஆர்டிகல் 72 161ல பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு கீழே வரக்கூடிய ஒரு அதிகாரம், தண்டனை குறைப்பு. அதை வந்து ஒரு ட்ரையல் கோர்ட்டே பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற வாதம். ஸோ அகெயின் நீங்க வந்து பவர்ஸ், ஹவு டு ஐ டிஃபைன் மை பவர்ஸ், ஸ்கோப் ஆஃப் பவர்ஸ்ங்கிறது தான் இந்த இடம். இதுல ரெண்டே விஷயம்தான், பிரசிடென்ட் கவர்னரோட பவர்ஸ் 72 161, அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைரக்ஷன், டிஸ்கிரிஷன் ஆஃப் ஹைகோர்ட், டிஸ்கிரிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்த இடத்துல பவர்ஸ்ல, பார்டனிங் பவர்ஸ்ல என்ன இருக்கு, தண்டனை குறைப்புல என்ன இருக்கு, இதை நீங்க ஆர்டிகல்ஸ் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மூணாவது, இந்த வழக்கின் தீர்ப்புப்படி ட்ரையல் கோர்ட் பொறுத்த வரைக்கும் ரேப் கேசஸ்னா ஓகே ஃபைன், யூ கேன் கிவ், இந்த ஒரு ரிமிஷனே இல்லாத ஒரு ஆயுள் தண்டனை நீங்க வழங்குறீங்க அப்படின்னா வழங்குங்க அப்படிங்கிறது மட்டும்தான். மற்ற வழக்குல நீங்க வழங்கக்கூடாது. பிகாஸ் தெர் இஸ் அன் அத்தாரிட்டி கால் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ஹூ கேன் கிவ், அந்த மாதிரியான ரெமிட்டன் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கு, தண்டனை குறைப்பு அவங்க கொடுக்க முடியுங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. ஸோ ப்ளீஸ் நோட். நெக்ஸ்ட், ஜேக்கப் புள்ளியல் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, மே மாசம் வந்த ஒரு தீர்ப்பு. இது வந்து நமக்கு எந்த ஆண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022. 2022ல மேல வந்திருக்கு. இந்த வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வேக்சின் ரிலேட்டடான வழக்கு. ஆர்டிகல் 21 இதுல கவர் பண்ணியிருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. ஸோ ப்ளீஸ் நோட், நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா எந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் இது அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த வழக்குன்னா ஆர்டிகல் 21. 21 என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். நோ இண்டிவிஜுவல் கேன் பி ஃபோர்ஸ்ட். என்ன கான்செப்ட்னா ரைட் டு லைஃப், ஆர்டிகல் 21. ஸோ என்னை வந்து வேக்சின் போட்டுக்க சொல்லி நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அந்த வழக்கினுடைய அடிப்படை சாராம்சம். இதை தாண்டி நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ரெண்டு. என்னுடைய பாடிலி இன்டெகிரிட்டி, இதுதான் என்னுடைய உடல், இதுவுமே இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய இந்த உடல், இதுதான் இந்த உலகத்துல இந்த நான் வாழ்ற இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த பிறப்புக்கு, இந்த ஆயுளுக்கு இந்த உடல் வந்து அடிப்படை. அப்போ நீங்க ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாழ்க்கைக்கான உரிமை அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உடலும் அது சார்ந்த விஷயங்களும் அதுல இன்க்ளூடட் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ பாடி இன்டெகிரிட்டி இஸ் இன்க்ளூடட் அண்ட் யூ கேனாட் ஃபோர்ஸ். இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பர்சனல் அட்டானமி, என்னுடைய முடிவுகள், நான் வந்து எப்படி வாழணும், எனக்கு உடம்பு சரி இருக்கு சரியில்லை, நான் என்ன மாதிரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கணும், இதையெல்லாம் வந்து நான் வந்து இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு கூட சொல்லலாம். நாளைக்கே எனக்கு ஒரு நோய் வந்துடுது, இப்போ நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். இது வந்து என்னுடைய தன்னாட்சியா சுயமா நான் எடுக்கக்கூடிய முடிவுகள். தட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இந்த லைன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் பிலீஃப் இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நான் என்னுடைய மதம் சார்ந்தோ என்னுடைய நம்பிக்கை சார்ந்தோ, இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பார்ட்னர், மை வைஃப், மை ஸ்பவுஸ் கேன் சே தட் நோ, எனக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு கம்பெல்லிங் ரீசன்ல நான் வந்து வேணாம்னு சொல்லலாம். ஸோ யூ கேன் நாட் பிசிக்கலி கம்பல் மீ, என்னுடைய பெனிஃபிட்ஸையோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க கூடாதுங்கிறத அந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ யோர் பாடி
ஊசி இங்க தானே குத்த போறாங்க, நம்ம பாடியில தானே குத்த போறாங்க. ஸோ அந்த பாடி இன்டெகிரிட்டி இஸ் மை ரைட் டு லைஃப். இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வேக்சினேஷன் ரிலேட்டடான சில பாயிண்ட்ஸ். வேக்சினேஷன் ரேட் நீங்க பார்த்துக்கலாம். பூஸ்டர் டோஸ், செகண்ட் டோஸ், வாட் ஆர் த வேக்சின்ஸ் டெவலப்ட் இன் இந்தியா, இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, இதோட இன்டர்பிரிட்டேஷன் இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓ எஸ், another very interesting judgment. Again, ரெண்டு ஆர்டிகல்ஸ் கவர் பண்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஆர்டிகல் 142 அண்ட் ஆர்டிகல் 21 ரெண்டுமே கவர் பண்றாங்க. புத்ததேவ் கர்மாஸ்கர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அகைன் மே 2022ல வந்த ஜட்ஜ்மெண்ட். செக்ஸ் ஒர்க்கர்ஸ் மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் ரிலேட்டடான ஒரு வழக்கு இது ஆக்சுவலா. ஸோ இந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. என்ன ரெகக்னிஷன், என்ன அங்கீகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக் ப்ரொடெக்ஷன், ஒரு அடிப்படை மனித வாழ்க்கை, டிக்னிட்டி, ஹியூமன் டீசன்சி அண்ட் டிக்னிட்டி. அழகான வார்த்தைகள் பிரயோகம் படுத்தியிருக்காங்க. ஹியூமன் டீசன்சிங்கிறது, ஹியூமனிட்டிங்கிறது வேற, மனித நேயம். அது டீசன்சி, ஒரு அடிப்படை தரம், ஒரு அடிப்படை மரியாதைங்கிறது ஆர்டிகல் 21 கீழே யாரா இருந்தாலுமே நீங்க வழங்கணும். செக்ஸ் ஒர்க்கர்ஸா இருந்தா என்ன, பாலியல் தொழில ஈடுபட்டிருந்தாலும் அது ஒரு தொழில் தான். அவங்களுடைய வயிற்று பொழப்புக்காக, வருமானத்துக்காக, வாழ்க்கை தரத்துக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பெத்துக்கிற குழந்தைகளுக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ தே ஹாவ் எக்ஸ்பேண்டட் த ஸ்கோப் ஆஃப் ஆர்டிகல் 21. இந்த முன்னாடி ஸ்லைடும் இந்த ஸ்லைடும் நீங்க பாத்தீங்கன்னா, they have expanded what is right to life, வாழ்க்கைக்கான அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுல 1950ல கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணும் பொழுது ஒரு ஸ்பெசிபிக் வேர்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க. செவரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கோப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க. அதுல இந்த இரண்டு வழக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்க 1950ல வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பத்தி பேசுற அளவுக்கு இந்தியாவில் அவ்வளோ இருந்திருக்க மாட்டாங்களோ என்னமோ. தேவதாசிகள் சிஸ்டம் அண்ட் லாட் ஆஃப் அதர் சிஸ்டம்ஸ் வெதர், குறிப்பிட்டு நான் ஒரு பர்டிகுலர் இதை நான் சொல்ல விரும்பல, இப்போ மைண்ட்ல வந்ததுனால நான் சொன்னேன். ஸோ தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கான்செப்ட் ஹாஸ் ரியலி க்ரோன் அ லாட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இந்த ரைட் டு லைஃப்னு வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை இப்போ ஒரு பீரியட் ஆஃப் 5 to 10 years ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்னா அது ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ், தான் மகாராஷ்டிரா கேஸ்ல நீங்க பாத்தீங்க. இவ்வளவு பேர் தான் நீங்க ஆடணும், நீங்க சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் என்ன, தே டூ ஹாவ் அ லைஃப், தே டூ ஹாவ் அ ரைட் டு லைஃப், அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் இதுதான் குறிப்பிடுறாங்க. ஸோ அண்ட் நீங்க பார்க்க வேண்டியது 6 டைரக்ஷன்ஸ், பைண்டிங் டைரக்ஷன். ஸோ கம்பல்சரி பைண்டிங் டைரக்ஷன்ஸ், அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி அப்படின்னு அர்த்தம். ஸோ கட்டாயமாக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில வழிமுறைகள். ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட் இங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இரண்டாவது முறை இந்த வருஷம் நீங்க பார்க்கலாம் 142 யூஸ் பண்ணிருக்கிறத. 6 டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, என்னன்னு பார்க்கலாம். அன்மேரிட் விமன், சாரி, இந்த 6 டைரக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ரிவைஸ் பண்ணுங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்லைட்ல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்டிகல் 21ஓட ஸ்கோப் வந்து இஸ் எக்ஸ்பேண்டட் டு இன்க்ளூட் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் சில்ட்ரன் அண்ட் தேர் ரைட் டு லைஃப். அவங்களுடைய வாழ்க்கைக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்னவோ அதுவும் ஆர்டிகல் 21க்கு கீழே அவங்க அப்பீலுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எஸ், திஸ் இஸ் another important கேஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. எக்ஸ் பேர் குறிப்பிட விரும்பல வர்சஸ் த பிரின்சிபல் செக்ரட்டரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. ஜூலைல வந்த ஜட்ஜ்மெண்ட். இது வந்து ஒரு அபார்ஷன் ரிலேட்டட் வழக்கு. அதனால ஆஸ் பர் த விஷாகா கைட்லைன்ஸ் we are not using the name of the person. இப்போ வந்து they have increased abortion time till 24 weeks. நிறைய நாடுகள்ல வந்து இன்னைக்கு யூஎஸ்ல வந்து அபார்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விவாத பொருள் ஆயிடுச்சு. they have overturned the judgment. அயர்லாந்து, நிறைய நாடுகள் நீங்க சொல்லலாம், மேற்கத்திய நாடுகள்னு சொல்லலாமே ஒழிய முற்போக்கான நாடுகள்னு சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். they have not considered the primary health and concern of a woman. So are we regressive, are we progressive அப்படின்னு கேட்டீங்கன்னா that's a lot to even talk about in one video. So unmarried women இந்தியால இன்னைக்கு 24 வாரங்கள் வரை நீங்க வந்து அபார்ஷன் பண்ணிக்கலாம். you can access abortion mechanisms, tools, medicines, you can visit. So இதுல யாருன்னா அந்த பெண்
அந்த கருவை சுமக்கக்கூடிய பெண்ணினுடைய அனுமதி தான் ரொம்ப முக்கியம் when an abortion is sought. கூட வர்றவங்க எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறத ஜட்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட், ப்ளீஸ் நோட், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971ல முதல்ல என்ன ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேரீடு உமன் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. சரி, 1971ல அந்த சட்டம் வந்திருக்கு, அதுதான் நீங்க பார்க்கணும். 2021ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. எனி உமன் அண்ட் ஹர் பார்ட்னர். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு திருமணமான பெண் மற்றும் அவருடைய கணவர் இவங்க தான் அப்படிங்கிறத தாண்டி எந்த பெண் அவருடைய கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்ட்னர், ஓகே, அப்படிங்கிற முக்கியமான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது கால மாற்றத்திற்கு ஏற்ப சட்டங்கள் உருவாவதும் சட்டங்கள் உருமாறுவதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பயணத்துல நீங்க அதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஜட்மெண்ட்ல ப்ரிலிம்ஸ்ல டெஃபினெட்லி இந்த ஸ்லைட்ல ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ கொஸ்டின். நீங்க நோட் பண்ண வேண்டியது அபார்ஷன் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ், ஜெண்டர். இப்போ நீங்க நிறைய ஜட்மெண்ட் ஜெண்டர் ரிலேட்டடா வந்துருச்சு. அது இந்த 4வது நம்ம ஸ்லைட்ல பாக்குறதே நினைக்கிறேன். ஐ டென்ட் டேக் அ நோட் ஆஃப் இட் when I prepared it. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆக்ட், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் ரிலேட்டட் 1971, 2021ல வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அபார்ஷன் ரிலேட்டட் லாஸ், ரைட் டு லைஃப், இதெல்லாம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி நீங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கலாம். யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் a question from this one. So இதுதான் I'm giving one more slide for this. So what Supreme Court said on marital rape, what Supreme Court said on abortion rights. இந்த வழக்குல ரேப் வந்து marital rape, இந்த வார்த்தை நிறைய பேருக்கு புரியாது. இட்ஸ் நாட் அ சென்சிட்டிவ் வேர்ட், பேசக்கூடாத ஒரு வார்த்தை கிடையாது. ஹாரி பாட்டர்ல வர மாதிரி the one who must not be named அப்படின்னு லார்ட் வோல்டமோர்ட்டை பத்தி ஒரு 4 படத்துக்கு பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தைரியமா பேசுவாங்க ஒரு 4வது 5வது படத்துல. அந்த மாதிரி கிடையாது. மேரிட்டல் ரேப் அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் ரேப் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னொரு நபர் வந்து பண்ணாதாங்க ரேப். நோ 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 நோ, அப்சல்யூட்லி நாட். இது வந்து நம்மளுடைய ஒரு புரிதல் அல்லது ஒரு அறியாமையா கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு உண்மையிலே இது தெரியாம கூட இருக்கலாம். தவறு கிடையாது. மேரிட்டல் ரேப் அப்படின்னா திருமணம் ஆன பிறகு நீங்க வந்து வைத்துக் கொள்ளக்கூடிய இன்டர்கோர்ஸ் should be consensual. The person should be equally agreeing to have intercourse. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அதுதான் மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது. Now for the purpose of MTP, please note, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் கீழே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேப் will also include marital rape. Okay, and partner who inflicts mental and physical harm. ஸோ இதையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அபார்ஷன் பொறுத்த வரைக்கும் அன்மேரிட் விமனுக்கும் அபார்ஷன் ரைட்ஸ் உண்டு. ஸோ அந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்டை நீங்க ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு கீழே நிறைய விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேரிட் அண்ட் அன்மேரிட் விமன் பொறுத்த வரைக்கும் அபார்ஷன் லாஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா கான்ஸ்டிடியூஷனலி அன்சஸ்டைனபிளா இருக்குங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஸ்டீரியோ டைப் பண்ணிடுறீங்க விமனை. ஸோ கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப சட்டங்கள் மாறி இருக்குது. உச்சநீதிமன்றம் அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்றத இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். வாட் ஆர் மை டேக்அவேஸ் ஃபார் யூபிஎஸ்சி ஃப்ரம் தி ஸ்லைட். நல்லா அழகா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்ப பேசிக்கா எக்ஸாம்க்கு திரும்பி வாங்க அப்படின்னு என்ன கூப்பிடுறீங்க. டெஃபினெட்லி எம்டிபி ஆக்ட் 1971, 2021 amendments, Supreme Court judgments on abortion. What is the abortion provision? மேரிட்டல் ரேப்னா என்ன, ரேப்னா என்ன, அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். டெஃபினெட்லி ஐ ஃபீல் தெர் இஸ் அ கொஸ்டின் ஹியர். நல்ல ஸ்கோப் இருக்கு. ஐஷத் ஷிஃபா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அக்டோபர்ல நடந்த ஒரு வழக்கு. இதுதான் ரொம்ப ஃபேமஸா வந்து பேனிங் ஆஃப் ஹிஜாப் வழக்கு நம்ம சொல்றோம். இதுல ஒரு ஸ்பிளிட் ஒப்பீனியன் வந்தது. கர்நாடகா ஹைகோர்ட்ல இருந்து அப்பீல் போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ இந்த கர்நாடகா ஹைகோர்ட் டிசிஷன் uphold the state order. ஸோ அந்த மாநிலம் எடுத்த ஒரு ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டரை வந்து அரசாணையை வந்து கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஓகே இது சரிதான் அப்படின்னாங்க. ஸோ என்ன அந்த தீர்ப்பு, கர்நாடகா ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல யூனிஃபார்ம் இஸ் மேண்டேட்டட். அந்த யூனிஃபார்ம் படி தான் நீங்க வரணும். அந்த யூனிஃபார்ம்ல இதெல்லாம் இருக்கா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கா இல்லையா, என்ன போடலாம் என்ன போடக்கூடாது, என்ன கலர், என்ன ஆடைகள் வந்து யூனிஃபார்ம்னு கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ் ஒரு ஜிஓ மூலம் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓவை கர்நாடகா ஹைகோர்ட் வந்து அப்பீல் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த வழக்கு. இதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பிளிட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க.
ஒரு ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 25 இன்வோக் பண்றாங்க. நீங்க வந்து மத சார்பின்மைக்கு ஒரு கம்பார்ட்மெண்டல் அப்ரோச் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆர்டிகல் 25 பொறுத்த வரைக்கும். ஆர்டிகல் 14 எடுத்த வரைக்கும் ஒரு தவறான முறையில இந்த ஆர்டிகல் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. டு ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஆர்டிகல் 25 தான் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். அதை நீங்க அப்ளை பண்ணும்போது ஆர்டிகல் 14ஐயும் இன்டர்பிரேட் பண்ணி மிஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ இன் திஸ் கேஸ் அலாங் வித் சபரிமலா டெம்பிள் ரிவ்யூ கேஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 19, 21, 25 எப்படி வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க்ல கோ எக்ஸிஸ்ட் பண்ணுது. இது வந்து எனக்கு மெயின்ஸ்ல இந்த கேள்வி வரும்னு எனக்கு தோணுது. சம்வேர் ரிலேட்டட் டு திஸ். சி டைரக்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. அது பை நவ் ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே எதிர்பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படி கேட்கறதா இருந்தா இவ்வளோ போட்டித்தன்மையோட இந்த தேர்வுகள் இருக்காது. கண்டிப்பா நான் இங்க உட்காந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். எங்கேயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஓகே, இஃப் இட் வாஸ் சோ ஈஸி டு கிளியர் அண்ட் சோ ஈஸி டு ப்ரெடிக்ட் த கொஸ்டின்ஸ், டாபிக்ஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 படிக்க முடியாது. அதுதான் இந்த ஸ்லைட்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். How do I understand constitution articles? ஆர்டிகல் 25 என்னன்னு தெரிஞ்சுக்கிறது புரிதல் கிடையாது. ஒரு வழக்கு வரும் பொழுது அந்த வழக்குகள் சாராம்சங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆர்டிக்கல்ல மட்டுமே தாக்கம் ஏற்படுத்தாது. இப்ப இந்த வழக்குல பாருங்க, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாக்குறாங்க ஜட்ஜஸ். அதுல ஸ்பிளிட் ஒப்பீனியன். ஓகே, அவங்க பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் வேற, இவங்க பாக்குற கண்ணோட்டம் வேற. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹவு 19, 21 and 25 கேன் கோஎக்ஸிஸ்ட் அண்டர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். இது வந்து டெஃபினெட்லி மெயின்ஸ்ல ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ ஃபார் ப்ரிலிம்ஸ் ப்ளீஸ் நோட் டவுன் த ஜட்ஜ்மெண்ட். வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் டு திஸ், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான ஃப்ரீடம் இருக்குன்னு கண்டிப்பா கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஓகே, தட்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். ஸோ அந்த இடத்துல ப்ளீஸ் ரிவைஸ் ஆர்டிகல் 25 ரிலேட்டட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஸ்பெசிஃபிக்லி இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்க அந்த வார்த்தைகளை கொஞ்சம் குறிப்பிட்டு நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் வர்சஸ் ஷைலேந்திர குமார் ராய் அக்டோபர்ல வந்தது. அகேன் a lot of judgments related to women. 2 finger test. இதை வந்து ஒரிஜினல் வேர்டு பார்த்தீங்கன்னா per vaginum examination. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் ஆஸ் பர் திஸ் ஜட்ஜ்மெண்ட், conducting a 2 finger test on a woman will be, treated as misconduct, guilty of misconduct. அதுக்கு தண்டனையும் இருக்கு. இதுல என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வழக்குலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து இந்த கைட்லைன்ஸை ஃபர்ஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் சர்க்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எனி ஹாஸ்பிட்டல் இன் இந்தியா cannot, any doctor, any medical practitioner cannot conduct 2 finger test on a woman to understand anything that happened to her during rape or marital rape. So ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணி இந்த ப்ரொசீஜர்ஸை கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு செக்ஷுவல் அசால்ட், பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண் அல்லது ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து அதை வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவோ அசர்டைன் பண்றதுக்காகவோ இந்த per vaginum டெஸ்டோ 2 finger டெஸ்ட் நீங்க எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ தேவ் ஆல்சோ ரிட்டன் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் எங்க தே ஆர் ஆல் லேர்னிங், அங்கேயுமே கரிக்குலம்ல இது வரக்கூடாது. இட்ஸ் நாட் பிரிஸ்கிரைப்ட் as ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கறத ஸ்பெசிஃபிக்கா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த கைட்லைன்ஸ்ல. OS Janit Abhiyan versus Union of India, tracing the history of 103rd constitutional amendment, நவம்பர்ல வந்தது. இதுல பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, the 50% ceiling, இந்திரா சாஹனி ஜட்ஜ்மெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 50% ceiling தான் இந்தியால ரிசர்வேஷன். தமிழ்நாட்டில் நம்ம 69% கொடுக்குறோம். 50-50 ரிசர்வேஷன், 50%, 50% ஓப்பன் காம்படிஷன். இதுதான் ரிசர்வேஷன் கான்செப்ட். இது கொடுத்தது 1992 இந்திரா சாஹானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு வழக்குல கொடுத்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 10% இடஒதுக்கீடு. ஓகே, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு புது குரூப் ஐடென்டிஃபை பண்ணி மத்திய அரசாங்கம்
ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவர்களுக்கு இந்தந்த கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா 10 விழுக்காடு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இதுதான் 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இது வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வருஷம் தீர்ப்பு வந்தது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 50%ங்கிறது அதுவுமே 1992ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். இட் இஸ் நாட் இன்ஃபிளெக்சிபிள், டெஃபினெட்லி இட் இஸ் அப் ஃபார் சேஞ்ச், இட் கேன் பி டிஸ்கஸ்ட், இட் கேன் பி சேஞ்ச் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அண்ட் தே ப்ரொவைடட் ஃபார் தி அடிஷன் ஆஃப் 10% கோட்டா, இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு சொல்லிட்டாங்க. இதுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஏரியா. என்னென்ன ஆர்டிகல்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 15/6 to safeguard economically vulnerable segments of society இது இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எசென்ஷியலி பர்பஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் வந்து என்னன்னா 15 clause 5, 15 clause 4 இதுல வராதவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறது தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டினுடைய பேசிக் ஐடியா. ஸோ எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ், நான் பொருளாதாரத்தினால ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஃபேமிலி இன்கம் மூலமா தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நோட் 15(5), 15(4), ஆர்டிகல் 15(6), 16 clause 6. ஓகே, இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டெஃபினெட்லி யூ மே கெட் அ question in this, definitely. Gujarat government versus CISF, very important judgment. என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் ரொம்ப important பார்க்குறேன். Police officers do not need to do moral policing, that is not part of your job அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குஜராத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இது என்ன வழக்குன்னா ஒரு CISF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் ஃபோர்ஸ். ஓகே, இந்த CISF ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க போய் பார்த்துக்கோங்க, அட்லீஸ்ட் டூ தட் ஹோம் ஒர்க். அந்த வழக்குல வந்து அவரை டிஸ்மிஸ் பண்றாங்க. CISF வந்து அந்த ஆஃபீஸரை டிஸ்மிஸ் பண்றாங்க. அதுக்கு எழுத்து வழக்குல வந்து குஜராத் ஹைகோர்ட்ல அந்த வழக்கு வரும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்ல அவரை நீக்கினது வந்து பதவி நீக்கம் செய்தது வந்து தவறு, அதை நீங்க அவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. இது அகைன் கோஸ் டு த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 226, 227, ப்ளீஸ் நோட் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸ் 226 and 227ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ, எரர் ஆஃப் லா இருந்தா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம், இன்க்ளூடிங் ப்ரொசீஜரல் லா லீடிங் டு மேனிஃபெஸ்ட் இன்ஜஸ்டிஸ், ஃபேர்னஸ், இதையெல்லாம் பேஸ் பண்ணி நாங்க வந்து எவிடன்ஸ்குள்ளேயே போகாம ஜுடிஷியல் ரிவ்யூ கண்டிப்பா பண்ணலாம். ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் யூ கேன் கோ ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ டு கரெக்ட் எரர்ஸ் ஆஃப் லா. ப்ரொசீஜரல் லால ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் ஃபேர்னஸ், நியாயமான முறையில் நடக்கலன்னா அதுல வயலேஷன் தான் நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே the top court has added to the powers of high court under 226 and 227. இதுதான் விஷயம். கண்டிப்பா இந்த பேரா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினெட்லி இது வந்து மல்டிபிள் சாய்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுது we may be lost, but this is the case. But don't look at the first point in my slide, அது முக்கியமே கிடையாது. இந்த third point தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். So friends, very very happy to have shared this with you as we go into a big festival weekend here in our state and across India. So wishing you all a very very happy Pongal. எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்க கல்லூரியில நாங்க சிறப்பா பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம். So I hope this video was very very useful. I really hope to see a lot of feedback on this video. In the most important series தான் இப்ப நம்ம travel பண்ணிட்டு இருக்கோம். So I'll add the videos to the description and hope this video is very very useful for you. Revisit the video. இந்த காணொலியை திரும்பி பாருங்க. இது ரிலேட்டடா நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. நீங்க கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு ஆடண்டம் தான். ஸோ அங்க இருக்கிற மெட்டீரியலையும் ரிவைஸ் பண்ணிட்டு ஜாட் டவுன் நோட்ஸ். ஸோ கண்டிப்பா என்னுடைய கால்குலேஷன்ல இன்னைக்கு நீங்க பார்த்த காணொலியில இருந்தே டெஃபினட் 2 to 3 questions நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, பாலிட்டி இஸ் நாட் டிட்டாச்ட். பாலிட்டி வேற இவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. இதுதான் பாலிட்டி. திஸ் இஸ் ஹவு யூ டெவலப் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல தீர்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். நீங்க என்வாயன்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க, ஜியோகிரபி எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயுமே இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்து இருக்கலாம். I have taken a few important judgments related to polity. Okay, so thank you so much, my dear friends. Wishing you all a very very happy Pongal Shankranti and have a great weekend ahead.